வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏற்றி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்வோம், பேருகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார்.
மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாய் கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேம் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம்.
நல்ல ஆயனாக இருந்து எங்களை அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து பாதுகாக்கின்றீர். எங்கள் தேவையை உணர்ந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்கு மிகுதியாகவே கொடுத்து உதவுகின்றீர். உமது இரக்கத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கை வாழும்போது பல நேரங்களில் சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், நோய் நொடிகள், எங்கள் பலவீனங்கள் என எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் தவிக்கின்றோம், வேதனைப்படுகின்றோம், மனமுடைந்து சோர்ந்து போகின்றோம். ஆனால் உம்மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தால் நிச்சயமாக எல்லா சோதனைகளையும் கடந்து பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கையை இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம் ஆண்டவரே, ஆயனுக்கு செவி கொடுக்கிற நல்ல ஆடுகளாக, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிற நற்பேறு பெற்ற மக்களாக, இந்த வாழ்வு அழிவிற்கான வாழ்வு அல்ல, மாறாக நிலை வாழ்வுக்கான உரிமை உடையது என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வரம்பேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு குரங்கு ஒன்று நீரில் இருக்கின்ற மீனை பார்த்து மிகவும் கவலைப்பட்டது. ஏனென்றால் நீருக்குள் இருந்த அந்த மீன் துள்ளி துள்ளி குதிப்பதை பார்க்கின்ற இந்த குரங்கு அந்த மீன் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறது, அந்த மீனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று நினைத்து ஓடி சென்று அந்த மீனை காப்பாற்றுவதாக நினைத்து அந்த மீனை பிடித்து கொண்டு வருகிறது. குரங்கு பிடித்து கொண்டு வந்து கரையில் வைத்து விடுகிறது. கொஞ்சம் நேரம் கழித்த உடனே ஐயோ, இந்த மீனுக்கு பசிக்குமே என்று நினைத்த அந்த குரங்கு தனக்கு மிகவும் பிடித்த உணவான வாழைப்பழத்தை கொண்டு வந்து அந்த வாழைப்பழத்தை அந்த மீனினுடைய வாயில் திணிக்கிறது. அந்த மீனுக்கும் அதுதான் பிடிக்கும், விரும்பும் என்று சொல்லி அக்கறையோடு பாசத்தோடே அந்த குரங்கு அந்த மீனை கவனித்துக் கொள்கிறது. கொஞ்சம் நேரத்திலேயே அந்த மீனானது இறந்து போகிறது. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு சிறிய நிகழ்வு. இந்த நிகழ்விலிருந்து ஒரு மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். சில நேரங்களில் நமக்கு பிடித்தமான ஒன்றை பிறரின் மீது நாம் திணிப்போம், பிறர் செய்ய வேண்டும் என விரும்புவோம். நமக்கு பிடித்தமானதை கொடுத்து அன்பு, அக்கறை என்கிற பெயரில் அடுத்தவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா, அடுத்தவர்களுக்கு அது பிடித்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சில நேரங்களில் அப்படியாக செய்து ஒரு மிக பெரும் ஆபத்தையே கொடுத்துவிடக்கூடிய நிலைமை கூட நமக்கு வந்துவிடும். ஆம் அன்பிற்குரியவர்களே, நல்ல ஆயனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளின் தேவையை உணர்ந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு தேவையில்லாத ஒன்றை கொடுப்பவர் அல்ல, நமக்கு வேண்டாத ஒன்றை கொடுத்து திணிப்பவர் அல்ல. மாறாக அவர் நமக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து நாம் நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் மனசாட்சியையும் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் இதை தெளிவாக்குகிறது. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன, அதனால் அவற்றிற்கு நான் நிலை வாழ்வை கொடுக்கின்றேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் அக்கறையோடும் அன்போடும் தேவையை உணர்ந்து ஒரு மனிதனை பார்த்து கொள்ளுகிறார்.
நம் ஒவ்வொருவருடைய தேவையை அறிந்த நல்லாயனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமைச் சங்கத்தார் எல்லோரும் நீர்தான் மெஸ்ஸியா என்றால் வெளிப்படையாகவே சொல்லிவிடும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. பல நேரங்களில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். நம் மனசாட்சி சில நேரங்களில் சொல்லும். இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது இறை வார்த்தைகள் வெளிப்படுத்தும். ஜபத்திலும் நோன்பிலும் தபத்திலும் ஈடுபடுகிற போது சில நேரங்களில் அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் அதை பொருட்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உதாசீனப்படுத்துவோம். அதனால் வருகின்ற விளைவுகளும் பிரச்சனைகளும் தான் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது, நமக்கு துன்பத்தை தருகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்று. இயேசு ஆண்டவர் செய்த எல்லா நற்செயல்களும் விண்ணரசையும் இறையரசையும் இந்த உலகத்தில் கட்டி எழுப்பியது. செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர் நன்மையை செய்து கொண்டே சென்றார். யாருக்கும் ஒருபோதும் அவர் தீங்கு நினைக்கவில்லை. தன் மீது பழி சுமத்தியவர்கள், கல் எறிய வேண்டும் என்று நினைத்தவர்கள், மேலிருந்து அவரை கீழே தள்ளி அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களை கூட, அந்த பகைவர்களை கூட நேசித்தவராக, அன்பு செய்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைய நாடினுடைய முதல் வாசகத்தில் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அந்த சீடர்கள் அவர்கள் எல்லோரையும் ஊக்கப்படுத்தினார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தை சார்ந்தவர்களாகவோ, சாத்தானை சார்ந்தவர்களாகவோ, பகைவனை சார்ந்தவர்களாகவோ, அல்லது உலக பொருட்களை சார்ந்தவர்களாகவோ, தொலைத்தொடர்பு சாதனங்களை சார்ந்தவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்கணும். அதனால் தூய ஆவியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். பெருந்திரளான மக்கள் ஆண்டவரிடம் வந்து சேர்ந்தார்கள். கடவுளிடத்தில் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள் என்று சான்று பகர்கிறது முதல் வாசகம். ஏனென்றால் அந்த சீடர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே சென்றார்கள். எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள். ஸ்தேவானை முன்னிட்டு, அவருடைய துன்பத்தை முன்னிட்டு வேதனையும் கலக்கமும் இருந்தாலும் சிதறுண்டு போன இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்தார்கள். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, யாருக்கு என்ன எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து நம் உதவியும் நம் அன்பும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் அமைதியிலும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்கும். கடவுள் விரும்புகின்ற, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகள் விரும்புகின்ற நல்ல மனிதர்களாக நம்மால் வாழ முடியும். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை.
தர அனைத்து முந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஏகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்குச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோடு இணைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா.
நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லாயன் இயேசு கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம்.